உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் மிதுன ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். 10ஆம் தேதி வரை செவ்வாய் சாதகமாக உள்ளார். அதன் பிறகு அவரால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்க்க இயலாது. மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கிறார். ராகு அனுகூலமாக இல்லை. அஷ்டம ராசியில் சனி தொடர்கிறார். ராசிநாதனான புதனும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். பலருக்கு சிறு அளவில் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்கும். தேவையில்லாத வாக்குவாதமும் கணவன் மனைவியரிடையே அந்யோன்ய குறைவும் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளுக்கு சாதகமாக இல்லை கிரக நிலைகள். ஒத்தி போடுவது நல்லது. ஏனெனில் இத்தகைய கிரக நிலைகளின் போது தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். சனி பகவான் அஷ்டம ராசியில் இருப்பினும் பாக்கியஸ்தானமும் அவரது ஆட்சி வீடானதுமான கும்பத்தை நோக்கி செல்வதால் உடல் நலன் திருப்திகரமாகவே இருக்கும். கேதுவின் நிலையினால் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொறுமை நிதானம் அவசியம். உத்தியோகம். அலுவலகத்தில் நிலவிய கெடுபிடி குறையும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றமும் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களில் ஒருவரால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. சனி பகவானால் ஏற்பட்ட தோஷம் சிறிதுதான் குறைந்துள்ளது. ஆதலால் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடும். பொறுமை நிதானம் அவசியம். தொழில் வியாபாரம். படிப்படியாக வர்த்தகம் அபிவிருத்தி அடையும். போட்டிகள் குறையும். சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். புதிய வியாபாரத் துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். நிதி நிறுவனங்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். லாபம் ஒரே சீராக நீடிக்கும். கலைத்துறையினர். சுக்கிரன் அனுகூலமாக இல்லை. வருமானத்திற்குள் வசதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டி வரும். எதிர்பார்த்திருக்கும் வாய்ப்புகள் காரணமின்றி தள்ளி போகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதியுதவி கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். திருமணமான நடிகர்களின் குடும்பத்தில் பரஸ்பர கருத்து வேற்றுமை ஏற்படும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு தொடர்புடைய அனைத்து கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் சிறிதளவே அனுகூல நிலைகளில் சஞ்சரிப்பதால் கட்சியில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. கட்சி பிரமுகர்கள் எவரையும் முழுவதையும் நம்பாமல் இருப்பது பாதுகாப்பானது. மாணவ மாணவியர். கிரக நிலைகளின்படி மிகவும் சாதாரண மாதம் என்றே கூற வேண்டியுள்ளது. கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். சக மாணவர்கள் சிலருடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் தவிர்க்க முயற்சிக்கவும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் நல்லபடியாக உள்ளன. விவசாயத்துறையினர். அடிப்படை விவசாய வசதிகள் கிடைக்கும். 2ஆம் வாரத்திலிருந்து கால்நடைகளின் பராமரிப்பில் பின்னடைவு ஏற்படும். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத அதிக மழையினால் பயிர்கள் பாதிப்பிற்குள்ளாகும். பெண்மணிகள். பெரும்பான்மையான பிரதான கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. முதல் 2 வாரங்கள் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். அதன் பிறகு சிறு சிறு பிரச்சனைகள் மன நிம்மதியை பெருமளவில் பாதிக்கும். குழந்தைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளும் கவலையை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களின் மனப்பான்மை வேதனையை தரும். வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்கும். வரனுக்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 1 இரவு வரை, மீண்டும் 24, 26 பின்னிரவு முதல் 27, 28 வரை. நன்றி.